ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கால்குலஸ்க்குரிய எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். MA25C01 இதுக்குரிய எக்ஸாம் கொஸ்டின் எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இதை எதை வச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த டைம் நடந்த ME/CSE அதாவது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2025 நடந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் எப்படி வந்திருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி அவங்களுக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி, நம்ம சொன்ன எல்லா கொஸ்டினுமே வந்துருந்துச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்குமே இந்த டைம் கொஸ்டின் வந்து ஈஸி டு மாடரேட் லெவல் தான் இருக்கும் என்னோட ஒப்பீனியன் படி. ஏன்னா வந்து ரொம்ப டஃப்பாக வந்து அதாவது ஃபஸ்ட்டு செட்டுக்கு இருக்க வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க, நான் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸோட மாடல் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அது இந்த டைமில் வந்து அரியர் கொஸ்டின் ப்ரோ இது வராது ப்ரோ, இது ஃபேக் ப்ரோ, நீங்கள் ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்மளோட வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். அதை நான் ஏன் வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த இதை மாடலாக வந்து நான் காட்டியிருப்பேன். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் கிளியர் இல்லைன்னு சொன்னனால நான் வந்து அதை போஸ்ட்லையும் டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்கள் 10 ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டேப்பில் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஷேர் பண்ண முடியாது. அதனால் மொதல் 4 இதாகவும் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு நான் அந்த கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்ணிட்டு அடுத்து மித்த எல்லா ஃபோட்டோவே நான் உங்களுக்கு போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மொதல் 4 ஷேர் பண்ணப்போ நான் வந்து MA உங்களோட சப்ஜெக்ட் கோட் MA25C01 சொல்லிட்டு அப்ளைடு கால்குலஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ அடுத்து வரப்போகிற எக்ஸாம் உங்களுக்கு அதான். ஆனால் அது வந்து மாடல் கொஸ்டினுக்காக கொடுத்துருந்தேங்கிறது அந்த வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் கீழே வந்து ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. நான் இப்போயுமே சொல்கிறேன், அந்த கொஸ்டின் வந்து மாடலுக்கு பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு வராது. அதே மாதிரி அந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த லெவலுக்கு ரொம்ப ஹார்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அரியர் கொஸ்டின். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சதுக்கு அரியர், அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டரோட அரியர்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வர கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த டைம் நீங்கள் அறிவிக்கிங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைம் ஈஸி டு மாடரேட்டில் தான் கொஸ்டின் வரும் என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே ரெகுலேஷன் 25 ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்குறீங்க அப்படின்னாலும் அவங்க சொல்லுவாங்க கொஸ்டின் இந்த டைம் ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த அளவுக்கு ஈஸியாக தான் வரும். நம்ம ஆல்ரெடி வந்து பைத்தானுக்குமே சொல்லியிருந்தோம் கொஸ்டின் கஷ்டமாக வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னீங்க. இதுவும் அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு இந்த டைம் நடந்த கொஸ்டினை வச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது இந்த டைம் நடந்த ரெகுலேஷன் 25 நவம்பர் டிசம்பர் 2025 நடந்த அனானிஸ்டிக்குரிய கொஸ்டின் தான். அதை வச்சு தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நடந்த அரியர் கொஸ்டின் வச்சு நான் சொல்லலை. அதனால் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக படிங்க. நீங்கள் படிக்கிறதா வரும். எல்லாத்தையும் உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு நல்லா தெரியல டிஃப்ரெண்ட் சம்ஸாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் நம்ம ஒவ்வொரு மெத்தடை சால்வ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்காம ஒரு சம் இருக்குது, அந்த சம்மை டீப்பாக பார்த்து எல்லா ஆங்கிலையும் பாருங்கள். ஆனால் அந்த சம்மை வருதான்ங்கிறத பாருங்கள். அதுக்கு தான் நான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். நம்ம கொஸ்டினை நீங்கள் கன்சிடர் பண்ணால் பார்த்துக்கோங்க. அதில் நான் டாபிக்ஸ் கொடுத்தா கவர் பண்ணியிருக்கேன். ME/CSE ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு பார்க்க விருப்பம் தான் பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் பார்க்க போறீங்கனாலும் அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கிறத நிறையா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.